நமச்சிவாய. சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவார பணிகள் அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இது சிதம்பரம் கோவில். சிதம்பரத்தில் உள்ள இளமை யாக்கினார் என்பது மெயினான கோவில். பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் உள்ள செடி பயங்கரமாக முளைத்திருக்குது. பார்த்திங்கன்னா ஆலமர வேறு ஃபுல்லாக எல்லாமே அந்த கோபுரத்தில் இறங்கிடுச்சு. இது மழை பெய்ய பாருங்கள், பொழந்துட்டு நிற்கிது பாருங்கள். இது எப்படியா இருந்தாலும் இங்கே சாமி கும்பிட உட்கார அடியாருங்க மேலே கூட உழ சான்ஸ் இருக்குது பாருங்கள். நமச்சிவாய. கிட்டத்தட்ட இது 40 வருடமாக இப்படியாகவே இருக்கிறது. இதுக்கு கும்பாபிஷேகம் எதுவுமே நடத்துறதில்ல பாருங்க. இந்த வேப்ப மரம், பெரிய வேப்ப மரமாக முளைஞ்சிச்சு பாருங்கள். இந்த கோபுரத்தில் பெரிய வேப்ப மரம். இது பார்த்திங்கன்னா அரச மரம். அரச மரம் வேறு பாருங்க, வேறு வந்து அப்படி புடந்து நிற்கிது பாருங்க. நமச்சிவாய. பார்த்திங்கன்னா இது வந்து இளமை யாக்கினார் கோயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது சில மக்களுக்கு தெரியல. சிதம்பரத்திலே இது மெயினான கோவில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிவபெருமான் 5 வாட்டி காலை வைத்த இடம் இது. 5 வாட்டி வந்த இடம், 5 வாட்டி. பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம புலிக்கால் முனிவர், பதஞ்சலி ஐயா, ஜெயமுனி இவங்க 3 பேரும் தான் இந்த கோயிலில் ஒரு லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி தேவாரம் திருவாசகம் எல்லாம் செய்த கோவில். புலிக்கால் புலிக்கண்ணு வாங்கின இடம் இது. அதுக்கப்புறம் சடைய நாயனார் அவர் டெய்லி இந்த இளமையாக்கினாருக்கு வந்து விளக்கு போடுவார். ஒரு நாள் எங்கேயுமே எண்ணெய் இல்லாமல் சிவபெருமான் சோதித்து விட்டார். ஒரு இடத்துலையும் எண்ணெய் கிடைக்காம தன்னோட தலைமுடியை விடிய 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 எரிய வைத்தார். இந்த இளமையாக்கினார் கோயிலுக்காக எரிய வைத்ததுனால சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தார் சடைய நாயனாருக்கு. 3வது தான் நம்ம பானை செய்கிறாங்க பாருங்கள், உடையார், மண் உடையார் அவங்க வந்து பானை செய்கிறவங்க. அவர் ஒரு தீவிர சிவபக்தர். அவர் சிதம்பரத்தில் வந்து இந்த கோவிலில் நிறையாக பணியெல்லாம் செய்துக்கிட்டு கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு வர்ற அடியாருங்களுக்கு திருவோடு செய்து தருவார். சாப்பாடு அதில் வாங்குகிற மாரி திருவோடு ஒவ்வொரு அடியாருங்களுக்கும் வர்ற அடியாருங்களுக்கு திருவோடு செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் 3வதாக வந்தவர். திருவோடு செய்து கொடுத்து கொண்டு இருக்கும்போது சிவபெருமான் எப்பயுமே எல்லாரையும் சோதித்து தான் அவங்கள வெளியில் கொண்டுட்டு வருவார். அதேமாரி அவரையும் சோதித்து, அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நாட்டியம் ஆடுறதுக்காக அழகான பெண்கள்லாம் வருவாங்களாம். அவங்கள வந்து திருநீலகண்ட நாயனார் வந்து அவங்கள மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கொண்டு விடணும். அந்த மாதிரி விடும்போது உடனே அந்த டான்ஸ் ஆடின பெண்ணுகள்கிட்ட திருநீலகண்டனார் ஐயா பேசினதாக குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுனால அந்த அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் ஐயா வந்து அந்த நாட்டியக்காரங்க வீட்டிலே இருக்கிறார், போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அதையும் கண்டுக்காமல் 2 பேரும் பேசாமையே ஒரே வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஐயா வந்து அந்த அம்மாவை போய் போகும்போது என்னை அந்த திருநீலகண்ட நாயனார் மேலே ஆணையாக தொடப்படாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இவரும் நானும் எந்த பொண்ணையும் இனி எடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லி 2 பேரும் கரெக்டாக 19 வயசுலேருந்து 60 வயசு வரையும் ஒரே வீட்டில் பேசாமையே இருந்திருக்கிறாங்க. பேசாமே இருந்தாலும் சிவனுக்கு செய்கிற தொண்டை அவ்வளோ அருமையாக செய்துக்கிட்டு இருந்தாங்க. அடியாரங்களுக்கு ஓடு செய்து கொடுக்கறது, தேவாரம் பாடுறது, திருவாசகம் பாடுறது, நடராஜா கோயிலுக்கு போய் உதவி செய்கிறது, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்படி 60 வயது ஆனதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன செய்தார், உடனே சிவயோகியாக வந்தார். வயதான ரூபத்தில் வந்து நம்ம சூரிய பகவானை ஓடாக்கி இதை வச்சுக்க, நான் காசிக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திருநீலகண்ட நாயனார்கிட்ட கொடுத்துட்டு போவார். அப்போ கொடுத்துட்டு போகும்போது திருப்பி வந்து அந்த ஓட்டை கேட்கும்போது அந்த ஓடு அங்கே இருக்காது. காரணம் என்னென்னா அது சூரிய பகவான். காலையில் எழுந்துச்சி சூரிய பகவான் போயிட்டார்.
அப்போ எனக்கு அந்த ஓடை கொடுன்னு கேட்டதுக்கப்புறம் ஓடு இல்லைங்க ஐயா அப்படின்னு சிவபெருமானுக்கிட்ட திருநீலகண்ட நாயனார் சொல்கிறாரு. எனக்கு அந்த ஓடு தான் வேணும், வேறு எந்த ஓடும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணோன்னே அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் வந்து இவர் நல்லவர், சிவபக்தர், இவர் வந்து ஓடெல்லாம் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால், இல்லை இவன் தான் திருடி வச்சுக்கிட்டா, எனக்கு ஓடு வேணும், அதே ஓடு வேணும், அவங்க 2 பேரையும் சத்தியம் பண்ண சொல்லுங்கள் கையை பிடிச்சி அப்படின்னா நான் அவங்கள நான் தீண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி தீண்டலைன்னா பரவாயில்லை, நான் இங்கே கங்கையை வர வைக்கிறேன், அதில் 2 பேரும் அதில் முழுவி ஏந்திரிங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த குளம் தான் இதை இளமையாக்கினார் என்ற குளம். பார்த்தீங்கன்னா இந்த குளம் தான் அது. இந்த குளத்தை தான் கங்கையை வர வைத்தார். கங்கையை வர வைத்து 2 பேரும் இதில் ஒரு குச்சி விடுவார். அந்த குச்சியை பிடிச்சிட்டு முழுவுங்க அப்படின்னு சொல்லுவார். குச்சியை பிடிச்சிட்டு முழுவினோன்னே இளமையை பழைய வயசு எப்படி இருந்ததோ அதேமாரி இளமையாக 2 பேரும் ஏஞ்சி வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அம்மாவும் ஐயாவும் ரிஷப வாகனத்தில் வந்து இந்த இடத்துல காட்சி, இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் காட்சி கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த இடம் இந்த அப்பேற்பட்ட கோயில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 40 வருடமாக வீணாக போய் கொண்டு இருக்கிறது. சரியான பராமரிப்பு கிடையாது. இதை நாங்களும் எவ்வளோ தூரம் சொல்லிட்டோம். இதுக்கு மேலேனாலும் இன்றைக்கி வந்து எல்லோரும் பார்க்குற அனைத்து பேரும் இதை சாதாரணமாக நினைக்காம அனைத்து பேரும் வந்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் வந்து பாருங்கள், சிதம்பரத்துக்கு வாங்க. சிவன் வந்து நின்ன இடம், அதாவது ஒரு வாட்டிக்கு 5 வாட்டி இந்த இடம் சிவன் வந்து நின்ன இடம். ரொம்ப ஃபேமஸான கோவில் இது. வந்து கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடத்தணும். அதுக்கு உள்ள முயற்சியை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வர மாட்டேங்குது. அதனால் பார்க்குற அனைத்து அடியார்களும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரும் பேசி நம்ம முதலமைச்சர் ஐயா, தலைவர் முதலமைச்சர் ஐயா கிட்ட கோரிக்கையை வைத்து கிட்டத்தட்ட 25 கோயிலுக்கு மேலே நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதில் இதுவும் ஒரு கோயிலாக எடுத்து கும்பாபிஷேகம் நடத்தணும். இப்போ அந்த இடம் எப்படி இருக்குங்கிறது பின்னாடியும் காமிக்கிறேன் பாருங்கள். சிவாய நமக. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நானும் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த கோயிலுக்காக. எல்லா கோயிலையும் உழவாரம் உண்டு, ஆனால் இந்த ஒரு கோயிலில் உழவாரத்துக்கு அனுமதிக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த வழி தான் சாமி வர்ற இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. காடு மாதிரி பாருங்கள். இந்த இடத்துல சொற்பொழிவு நடக்கும். இங்கே தான் கிரவணந்த வாத்தியார் வந்து, இங்கே ஒரு பெரிய மேடை இருந்தது, அதையும் இடிச்சிட்டாங்க. அதுக்கு அந்தாண்ட ஒரு கோயில் இருந்தது, அதையும் இடிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா இது சுற்றி வர்ற இடம். சாமி வந்து இந்த வழியாக இப்படியே சுற்றி வந்து உள்பிரகாரமும் சுற்றும். ஆனால் எதுவுமே நடக்காத அளவுக்கு ஒரு 20 வருடமாக பாருங்கள். நீங்கள் பாருங்கள், காலை வைக்க இடம் இருக்கா பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை கோயிலுக்கும் உழவார பணி உண்டு. ஆனால் இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் உழவாரம் அவர் அனுமதிக்க மாட்டார். அந்த ஐயா பேர் பழனியப்ப செட்டியார். பார்த்திங்கன்னா இது காரைக்குடியிலேருந்து 4 பேர் காரைக்குடி. அவங்கள்ட்ட தான் இந்த சாவியை அந்த காலத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அதாவது வெள்ளைக்கார ஆட்சியிலே வந்து ஒப்படைச்சிருக்காங்க. பார்த்துக்குங்கன்னு தான் ஒப்படைச்சிருக்காங்க. புலிக்கால் முனிவரோட அவர் தான் கட்டினதா இந்த கோயில் ஐதீகம். அவர் ஒரு ராஜா, அந்த ராஜா தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. எப்பேற்பட்ட இடம், ஒரு கிட்டத்தட்ட சிவபெருமான் 5 வாட்டி இந்த இடத்துல காலை வைத்த இடம். இந்த இடம் என்ன கதியாக இருக்குதுன்னு பாருங்கள். கட்டாயம் இதை பார்த்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவங்கவுங்க ஒவ்வொரு சிமெண்ட்டு மூட்டை வாங்கி கொடுத்தா கூட இந்த கோபுரத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடலாம். அதனால் எல்லாருமே பாருங்கள், எவ்வளோ அவரும் கடவுளை எவ்வளோ சோதிக்கார், எவ்வளோ கொரோனாவை கொண்டாந்து விட்டார், அதுலேயும் மதிக்கலை. எவ்வளோ பேர் இதுக்காக போராடிட்டாங்க. இங்கே இருந்த திருநீலகண்ட நாயனார் சிலை 2 சிலை, அந்த சிலை போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கும் நான் பேசி அனுப்பிச்சேன், அதுக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ பாருங்கள் இந்த கோவில் இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ பாருங்கள், சுற்றி வர்ற இடம் இது. சுற்றி வராத அளவுக்கு வேலி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சுற்றி வராத அளவுக்கு வேலி. இந்த கோயில் இந்த பக்கம் சுற்றி வரக்கூடாது.
அப்படின்னு 2 பக்கமுமே வேலி போட்டிருக்காரு அந்த ஐயா. இது பார்க்குற அனைத்து பேருமே இதுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அனைத்து பேரும் குரல் கொடுங்க. சிதம்பரத்துக்கு வாங்க, இது முக்கியமான கோவில். கட்டாயம் சிதம்பரத்துக்கு எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு ஒரு குரலை கொடுத்து, உங்களால் முடிஞ்சது ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டை, ஏதோ ஒரு மண் ஏதோ வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு கலசத்தை வச்சுருவாங்க. அனைவரும் இந்த செட்டியார் ஐயா, நம்ம காரைக்குடி செட்டியார் ஐயாங்களை போய் பாருங்கள். காரைக்குடியில் தான் அவங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க அணைச்ச ஐயா தான் இந்த மாதிரி 20 வருஷமாக எல்லா ஃபங்க்ஷனும் நிப்பாட்டிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடை இப்போ கட்டி விட்ட கடை இது. இந்த இடத்துல தான் இந்த கடை கட்டாத முன்ன இந்த இடத்துல தான் ஜகடையெல்லாம் நிறுத்துவாங்க. நம்ம சடைய நாயனாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அவருக்கு வந்து அந்த மட்டையில் வச்சு அவர் ஞாபகமாக அந்த இது கொளுத்துவாங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து அதை வந்து வச்சு இன்னும் சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு வரல. அதை வச்சு அந்த பாக்கு மட்டையை வச்சு பெருசாக கொளுத்தி அவருக்காக அந்த ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதுவும் நடத்தாத அளவுக்கு இதை கடையை கட்டி விட்டுட்டார் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட கடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 35 கடை வாடகை வாங்குறாரு. இந்த கோயிலுக்கு சொத்து அதிகம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலமும் அதிகம். அந்த நிலத்து அரிசியெல்லாம் வந்து என்ன செய்கிறான்னு தெரில. உள்ளேயும் வந்து உங்களுக்கு வந்து மடப்பள்ளியில் சமைக்கிறது கிடையாது. மடப்பள்ளியை குட்டி சோறு ஆக்கி வச்சுருக்காரு. அதனால் இது எல்லோரும் நல்லா பார்த்து கேட்டு அனைவரும் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது ஆளுக்கு ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட இது கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வந்துடும். அதேமாரி முதலமைச்சர் ஐயாவட்டையும் கொஞ்சம் எல்லோரும் போய் கேளுங்க. நாங்கள் பெண்கள் நாங்கள் கத்தி நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் உழவார பணியில் இருக்கேன். உழவார பணியும் பார்த்துக்கிட்டு என்னால் செய்ய முடியல. நானும் அப்பப்போ போராடிக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இனிமேல் இது கீழே விழுந்துரும் போல் இருக்குது. அதனால் நீங்கள் அனைத்து பேரும் இதை பார்க்குற அனைத்து பேருமே இதை வந்து சாதாரணமாக நினைக்காம எல்லா ஊருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா பக்தர்களும் இங்கே வாங்க, வந்து இந்த கோவிலுக்கு ஒரு விமோசனத்தை பண்ணுங்க. நமச்சிவாய அபிராமி அடியார். இன்னும் அந்தாண்டெல்லாம் நிறைய கடை இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள்.